நான் என்னுடைய கண்கூடாய் பார்த்தது ஒரு நல்ல வாலிப குடும்பம், ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு அழகான ஒரு நல்ல வெள்ளையா ஒரு குழந்தை. அந்த குழந்தைய வச்சு சந்தோஷமாய் அவங்க ரோட்ல அவங்க வாழ்ந்து அவங்க சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஆட்டோ டிரைவர், அந்த ஆட்டோ டிரைவர் வந்து அந்த வண்டியை கொண்டு வந்து அந்த ஒரு இடத்துல நிப்பாட்டுறாரு. அந்த இடத்துல நிப்பாட்டும் போது இந்த பொண்ணு வந்து அவருடைய குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக அந்த ஆட்டோல ஏறி உட்கார்ந்து சாப்பாடு கொடுக்குறது. இவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அதுக்கப்புறம் அடுத்த கொஞ்ச நாள் தாண்டி அந்த கணவன், அந்த மனைவி, அந்த குழந்தை 3 பேரும் ஆட்டோல உட்கார்ந்து அது சாப்பாடு ஊட்டி நல்லா பேசிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கும்போது இந்த 3 பேரை விட்டுட்டு 4வது அந்த ஆட்டோ ஓட்டுற அந்த நபர் உள்ள உட்கார்ந்து இருக்கிறார். அதற்கு பிறகு கொஞ்ச நாட்கள் தாண்டதுக்கு அப்புறம் இந்த ஆட்டோக்காரர் இருக்கிறாரு, மனைவி, இன்னொருத்தருடைய மனைவி, குழந்தை 3 பேர் இருக்கிறாங்க. அவர் மட்டும் இல்லை. அப்படியே கொஞ்ச நாட்கள் தாண்டி கடைசியில் இப்ப பார்த்தா அந்த ஆட்டோ ஓட்டுற அந்த நபர் இந்த பொண்ணுடைய மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள்ட்ட பேசி அவனை தூக்கி விசிலடிச்சுட்டு என் கூட நீ வந்துரு அப்படின்னு சொல்லி அவரை அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு இனி வந்தானே அவனை கொன்றுவோன்னு சொல்லி இவர்கள் இருவரும் சேர்ந்து குழந்தையோட இப்ப இன்னொரு குடும்பமாய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ கொடுமை எவ்வளவு என் கண் முன்னா இதை பார்த்தது. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளை ரொம்ப கவனமா இருங்க. ஏன் அப்படின்னா, ஏன் இப்படி எல்லாம் பெண்கள் சிக்கிறாங்க, ஏன் இப்படி எல்லாம் ஆண்கள் சிக்கிறாங்க அப்படின்னா, மனுஷனை குறிச்ச அறிவு அவங்களுக்கு இல்லாததுனால தங்களுடைய வாழ்க்கையை பணயம் வைக்கிறாங்க. சில ஆண்டுகள் தாண்டி தான் தெரியும், சில மாதங்கள் தாண்டி தான் தெரியும் என்ன நடக்க போகுது, அந்த அன்பு சரியா நீடிக்காது அப்படின்னு தெரியும். அதற்கு பிறகு கொஞ்ச நாட்கள் தாண்டினதுக்கு பிறகு அவங்க குடும்பத்துல நடக்கிற சம்பவத்தை எல்லாம் பார்க்கும்போது அப்படியே கண்ணீரா வருது. ஆனா நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே, இனி இந்த காயத்தை யார் ஆற்ற முடியும், இனி இந்த காரியத்தை யார் செய்ய முடியும், யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத மாதிரி உங்களை தள்ளிட்டாங்க. அதனால நீங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு எச்சரிப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறேன். உங்களை சுற்றி இருக்கிற மனிதனை குறித்த அறிவு உங்களுக்கு அவசியமான ஒன்றே. சத்தமா ஆமேனே காணாம அல்லேலூயா. கேட்கல இந்த உணர்வு வருது, அதான் கத்திட்டே இருக்கேன், திரும்ப சொல்லிட்டே இருக்கிறேன். நான் 1000 சம்பவம் இருக்குது, சம்பவங்களை மட்டுமே சொல்லி இன்னைக்கு ஜெபிக்கலாம். அப்படி அவ்வளவு பிரச்சனை. மனுஷனை நம்பி ஏமாந்தவங்க கொஞ்சம் பேர் அல்ல, அநேகம் பேர். அதனால இன்று ஒரு கிருபையை கத்த இந்த ஜெபத்துல யாரோ ஒருத்தர் இருக்கலாம், மகனே நீ மனுஷனை குறித்த அறிவு உனக்கு இல்லாம இருக்கலாம், பிரதர் உனக்கு மனுஷனை குறிச்ச அறிவு உனக்கு இல்லாம இருக்கலாம். அவங்க இன்னைக்கு உங்க கூட ஜாலியா இருப்பாங்க, இன்னைக்கு உங்க கூட சந்தோஷமா இருப்பாங்க, இன்னைக்கு உங்க கூட நல்லா பேசுறது மாதிரி பேசுவாங்க. ஆனா வெகு சீக்கிரத்துல சில நேரத்துல உங்களை ஆழமான ஒரு குழிக்குள்ளே அவர்கள் தள்ளி விடுவார்கள். உங்க குடும்பத்தை 2ஆ பிரிச்சிருவாங்க, உங்க வருமானத்தை அழிச்சிருவாங்க அவங்க. அதனால மிக ஜாக்கிரதை மனிதனை குறித்து. ஆமென் சொல்லு. சோ அதனால சுற்றி இருக்கிற மனுஷனை வெறுப்பா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கத்துக்கிட்டா நீங்க தலைவர்களாய் மாறுவீங்க.